ஹாய் ஹலோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சேவிங்ஸில் செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு சீட். ஆமாங்க, இப்போ இருக்க நிலமையில் ரியல் எஸ்டேட் அப்புறம் கோல்டு சீட் இதில் பணம் போட்டவங்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட்னால் நான் அதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்ல வரல. அதில் வளர்ந்து வர ஏரியா, டெவலப்பிங் ஏரியா சைடு போட்டவங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன், எல்லாரையும் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பார்க்க போகிற டாபிக் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கோல்டில் காசு போட்டவங்களுக்கு எப்பயுமே ஏறு முகம்தான், இறங்கு முகமே இல்லைங்கிறத இன்றைய கோல்டு ரேட் நமக்கு தெளிவாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. நான் சொல்ல போகிறது ஃபிசிக்கல் கோல்டு தான். ETF அந்த மாதிரி ஆன்லைன் கோல்டு எதுவுமே நான் சொல்லலை. ஃபிசிக்கல் கோல்டு பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு சேவிங்ஸ்க்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பெஸ்ட்டு ஸ்கீமுங்க. இதில் நான் காமனான டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். தனியாக ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எந்த இது எல்லாமே சொல்கிறேன். இதில் காமனான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 11 month ஸ்கீமுங்க. எல்லாமே 35 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும். கிராமாக ஆட் ஆகும். வேஸ்டேஜ் கிடையாது. ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். அது என்னென்னு தெளிவாக நான் சொல்கிறேன். ரிடம்ஷன், அதாவது எப்போ நம்ம சேவ் பண்ணுறதை எடுத்துக்கலாம், அது எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 11 month ஸ்கீம்னால் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. 11 மாதம் நம்ம 11 month பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ அமௌண்ட்னாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். 1000 ரூபா 13,000 கோல்டு ரேட் இருக்கும்போது நீங்கள் சேவ் பண்ணுற கிராம் பார்த்துக்கிட்டிங்களா? இது 15,000 ரூபா இருக்கும்போது நீங்கள் 1000 ரூபா சேவ் பண்ணுற கோல்டு கிராம். ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 35 days ரிடம்ஷன் பீரியட், அதாவது நம்ம 11 months முடிஞ்சதுலேருந்து ஒரு 35 நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கிராமாக ஆட் பண்ணும். ஏன்னா எந்த ஒரு கோல்டு சீட் நீங்கள் போட்டாலுமே அது கிராமாக ஆட் பண்ணணும். அதில் வர பெனிஃபிட்ஸ், அப்புறம் வேஸ்டேஜ், அதில் வர பெனிஃபிட்ஸ் அடுத்த ஸ்லைடில் வரும் பாருங்கள். கிராமாக எதுக்கு ஆட் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட் என்னென்னு இதில் தெளிவாக தெரியும். ஒரு 4,000 வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம ஒரு 4,000 11 months கட்டுறோம். நமக்கு 13,000 ரூபா கோல்டு ரேட் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ 44,000 நம்ம பே பண்ணியிருப்போம். பே பண்ணோம்னா இதில் வரும் பாருங்களேன். இப்போ நோ வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் அதே தான். இதில் 4,000 வச்சு கட்டுற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ 44,000 ரூபாய்க்கு 11 months கட்டினோம்னா 3.384 கிராம் நமக்கு ஆட் ஆகுது. அதுவே அதே கோல்டு ரேட் 15,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆகுதுன்னா நமக்கு வெறும் 2.93 கிராம்ஸ் தான் ஆட் ஆகும். வேஸ்டேஜ் இது இல்லாமல் வேஸ்டேஜ் இது இல்லாமல் 10%ல் 4,400 எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ். நான் 4,000 ஸ்கீம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி கம்பல்சரிங்க. கோல்டு ஷீட் போட்டாலும் சரி, நேராக போய் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு 3% கம்பல்சரியாக ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க போடுறதுக்கு முன்னாடி. அப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் பெருசாக இருக்காதுங்க. ஒரு நம்ம எடுக்கிறத பொறுத்து 145 rupeesலாம் ஒரு தடவை நான் வாங்கியிருக்கேன். அந்த டைம்லேயும் இருக்கும். ரிடம்ஷன் சேம் தாங்க. 35 daysக்குள்ளே நம்ம போய் ரிடம்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி ஜிஆர்டி, ஜுவல்1, இல்லை சரவணா தங்க மாளிகை, தங்கமயில், குமரன், இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா அது சொல்லுங்கள். நான் அதுக்கு தனி வீடியோ என்ன ஸ்கீம்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அது பர்டிகுலர் பேர் சொல்லி இதில் ஏதாவது ஸ்கீம் சொல்லுங்கன்னா நான் அதுவும் பண்ணுறேன். இது இல்லாமல் டிஜி கோல்டு, சில்வருக்கெலாம் ஸ்கீம் வந்திருக்கு. அது ஏதாவது தெரியும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த டைம் இன்னொரு ஏதாவது சேவிங்ஸ் பிளான், நம்ம மிடில் கிளாஸால் கொஞ்சமாக சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. பெரிய அளவில் சேவ் பண்ணுறது இதில் வராது. மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. இது நம்ம கையில் ஒரு 1000மோ 2000மோ இருக்குது, மாதம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு சாய்ஸுங்க. நீங்கள் இதை மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. ஓகேங்களா?
இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.